காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் தாங்க. நம்ம கோல்டன் டெம்பிள் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி நம்ம கோல்டன் டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். நாம் வந்த நேரம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாம் இப்போ வந்து என்ட்ரி கேட்டாக நிற்கிறோம். என்ட்ரி கேட்டு எக்ஸிட் கேட்டு இங்கே ஒன்றா இருக்குது. நம்ம இங்கே பாருங்கள் ஸ்ரீபுரம் பொற்கோயில் சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம். பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்துட்டுருக்கோம். நாம் நம்ம ஃபுல்லாக வீடியோ சுற்றி முற்றி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு. நம்ம கோயில் உள்ள தாங்க போயிட்டுருக்கோம். கோயில் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 1 பர்சன் 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே ஃப்ரீயாக போகணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக 1 o'clock நீங்கள் 1 மணிக்கு கரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ தரிசனம் பார்த்துக்கலாங்க. நாம் வீடியோ எடுறோன்னு சொல்லிட்டு ஃபோனை உள்ளே கொண்டு போகலான்னு போய் பார்த்தீங்கன்னா ஃபோனு பேகு ஷார்ட்ஸ் கூட தான் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபோனு பேக் எல்லாம் பிடிங்கி வச்சு தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் கொண்டு வந்த ஃபோன் பேக் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு போகலாம். ஃப்ரீயாக இங்கே வாங்கி வச்சுப்பாங்க. ரிட்டன் வர சொல்ல அங்கே டோக்கன் கொடுத்தா திருப்பி ரிட்டன் கொடுத்துருவாங்க. நாம் உள்ளே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டேங்க. நான் உள்ளே போயிட்டு வர கரெக்டாக ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க. வந்த நேரம் மார்னிங் நான் சாப்பிடாம வந்தேன்னா ரொம்ப பசிக்குது. அதனால் சரி இங்கேயே அன்னதானம் போகிறாங்க. கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணி வரையும் இங்கேயே அன்னதானம் இங்கே போடுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கில் பாருங்கள். இந்த பில்டிங்கில் தான் இங்கே வந்து சாப்பாடு அன்னதானம் எல்லாமே போடுறாங்க. நான் ஃபுல்லாக கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு 12 மணி ஆகிடுச்சுங்க. கரெக்டாக நான் வர நேரம் அன்னதானம் கரெக்டாக போடுறாங்க. நான் அந்த லைனில் நின்றுட்டு நம்ம இப்போ சாப்பிட போகலான்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். கரெக்டாக அடித்து பிடிச்சிட்டு போய் நம்ம ஒரு இடத்த பிடிச்சிட்டோங்க. நான் போய் உட்காந்தோன்னே எல்லாம் நல்லா கழுவிட்டு உட்காந்துட்டு சொல்லி கரெக்டாக நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து எல்லாம் ஃபாரினர்ஸ் தாங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. சாப்பாடுலையும் சரி அன்னதானம் சரி எல்லாமே இங்கே வந்து ஃபாரினர்ஸ் தான் எல்லாம் வர்றாங்க. நிறைய பேர் இங்கே வந்து ஃபாரினர்ஸ் தான் வந்துருக்காங்க. நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டேங்க. மொத்தம் வீடியோ எடுத்து சரி நம்ம பசிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பாரில் ஆரம்பித்து ரசம் மோர் சொல்லிட்டு எல்லாமே நம்ம வரிசையாக எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்ம வெளியே வந்துட்டோம். நீங்கள் யார் கோல்டன் டெம்பிள் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நாம் கையை கழுவிட்டு வெளியே வர சொல்ல இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இங்கே தானமாக கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து எடை போட்டு இங்கே கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. நீங்கள் கிளம்பும் போது வந்து வெளியே வந்து மெயின் ரூட்டில் வந்து லெஃப்ட் சைடு மட்டும் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே மட்டும் போகாதீங்க. ஏன்னா அங்கே வந்து உள்ள கோயிலுக்குள்ளே வந்து யானை வச்சுருக்காங்க. யானையிலேருந்து எல்லா சாமியிலேருந்து எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துருப்பாங்க. இங்கேயும் வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாதுங்க. நீங்கள் யாராவது இங்கே கோல்டன் டெம்பிள் வந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.